கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீதம் 6:4, திரும்பும் கர்த்தாவே என் ஆத்துமாவை விடுவியும். இந்த சங்கீதத்தில் தாவீது தேவனுடைய இரக்கங்களுக்காக கெஞ்சுகிறதை நாம் பார்க்கிறோம். தான் பலனற்று போனதாகவும் தன் எலும்புகள் நடுங்குகிறது என்றும் தன்னுடைய ஆத்துமா மிகவும் வியாகுலப்படுகிறது என்றும் தன்னை குணமாக்க வேண்டும் என்றும் அவன் வேண்டுதல் செய்கிறான். எதுவரைக்கும் என்கிற வார்த்தை அவனுடைய ஏக்க பெருமூச்சாயிருந்தது. எதுவரைக்கும் கர்த்தாவே, எதுவரைக்கும் என் ஆத்துமா துக்கத்தோடும் வேதனையோடும் தெரிய வேண்டும். உம்முடைய கண்கள் என்னை நோக்கி பார்த்து என்னை விடுவிக்க மாட்டீரா என்று தேவனை நோக்கி கூப்பிட்டான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நிச்சயமாகவே உங்களுக்கு விடுதலை உண்டு. கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட சங்கீதக்காரனுக்கு அவர் பதில் கொடுத்தபடியால் அவன் தன் பிரச்சனைகளிலிருந்து வெற்றியோடு வெளியே வந்தான். கர்த்தரின் அழுகையின் சத்தத்தை கேட்டார், கர்த்தரின் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தரின் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார் என்று சங்கீதம் 6, 8, 9 ஆகிய வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய சமூகத்தை சென்றடையும் ஜெபங்கள் அவருடைய ஆசீர்வாதங்களையும் விடுதலையும் ஆச்சரியப்படுகிற விதத்திலே கொண்டு வருகிறது. பயங்கரமான பராக்கிரமசாலியாகிய கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி படுகொலி போன்ற அனுபவங்களிலிருந்து உங்களுடைய ஆத்துமாவை மீட்டுக்கொள்கிறார். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் வைராக்கியமுள்ள தேவன் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் கடந்து செல்லுகிற நெருக்கமான பாதைகளிலிருந்து அவர் உங்களை ரட்சிப்பார். நீங்கள் செல்லும் பாதையை மனிதர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் உங்களை குற்றப்படுத்தலாம், உங்கள் வாழ்க்கையின் இறுதி வரை உங்களுக்கு சலிப்பூட்டலாம். ஆனால் தேவனுடைய நாம மகிமைக்காக நீங்கள் பிரகாசிக்கும்படி அவர் உங்களுடைய ஆத்துமாவை உற்சாகப்படுத்துகிறார். அவருடைய வல்லமை உங்களை தூக்கி நிறுத்தும். உங்களை மீட்டெடுக்க அவர் இறங்கி வந்திருக்கிறபடியால் இந்த நாள் உங்களுக்கு ஒரு முக்கியமான நாள். நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா. நீர்தான் எங்கள் ஆத்துமாவை காக்கிறவர். நீர் காத்து கொள்ளுங்கப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் உடைய சமூகத்தில் ஏறெடுக்கப்படுகிற ஜெபங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு விடுதலையை கொண்டு வரும் அப்பா. நாங்கள் ஏறெடுக்கிற ஜெபங்கள் நன்மையை கொண்டு வரும். நாங்கள் ஏறெடுக்கிற ஜெபங்கள் ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். மேன்மைகள் எங்களை தேடி வரும் அப்பா. நெருக்கத்திலிருந்து ஒரு விடுதலை உண்டாகும். பிரச்சனைகளிலே ஜெயம் உண்டாகும். அதற்காக நீர் இறங்கி வருகிறதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களுக்காக நீர் யுத்தம் பண்ணுகிறவர். நீரே எங்களுக்கு ஜெயத்தை கட்டளையிடுகிறவர். நீர் எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்கிறதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.